பாடுகள் சுமந்த, ஆனாலும் கரெக்டா ஆண்டவராய் கர்த்தர் அந்த நோயிலிருந்து என்னை தப்பித்து, இந்த வேளையிலும் கூட இந்த +2 படிக்கும்போது எவ்வளோ நோய்கள் இருந்தது. அந்த சளிகள் மார்பு ஃபுல்லா அடைத்துக் கொண்டு எவ்வளோ இருந்தது. ஆனாலும் ஆண்டவராய் கர்த்தர் இயேசு என்னை ஒருபோதும் அதிலிருந்து நோயிலிருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த நோயிலிருந்து நான் பண்ண அந்த நோய் எப்படியாய் வந்ததுன்னா, அநேக வாலிபர்கள் பிடிக்கிற அந்த சிகரெட்டு புகை, அதனால எனக்கு பாதிக்கப்பட்டு அந்த புகையினால் அநேக பாதிக்கப்பட்டேன். அநேக விஷயங்களை நானு அவளோட பகிர்ந்து பேசும்போது அவர்கள் குடிக்கிற சிகரெட்டு, அது மாரி கஞ்சா, அது மாரி அதிலிருந்து அநேக வகைகள் எனக்குள்ள போய் நான் மரணத்தினால் ஜீவனை விட நேரத்திலும் கூட ஹாஸ்பிட்டல் எதுவுமே போக முடியல. ஆனாலும் ஏசப்பா கரெக்டா 2022 கரெக்டா 6ஆம் மாசம் கரெக்டா நான் ரொம்ப படுக்கையில இருந்தேன். 6 மாசம் ஃபுல்லா படுக்கையரா எழுந்திருக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்திலும் ஏசப்பாவை நான் நோக்கி கூப்பிடுவேன். ஆனா அந்த வேளையிலும் கூட ஏசப்பா எனக்கு வசனம் தந்து எல்லாவற்றையும் குணமாக்குவேன். எதுவுமே இல்ல. ஆனா பயமுறுத்துனாங்க எல்லாம். நீ போயிட்டு ஹாஸ்பிட்டல் வர படுக்கணும். டீ தான் உனக்கு விடுவாங்க. டீ குடிச்சா சளி எடுப்பாங்க வெளிய. அப்படிலாம் சொன்னாங்க. பயமுறுத்துனாங்க. ஃபுல்லா பயம் தான். ஆனாலும் பயத்திலே இருந்து வீட்லயே இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆண்டவர் 6 மாசத்திலேயே மாற்றி முடித்து, இனி அந்த நோய் வராது. இனி அது உனக்கு எதுவுமே குணமாவாது என்று, எதுவுமே உன்னை தாக்காது என்று சொல்லி மருத்துவர்கள் சொன்னாங்க. நல்ல ஒரு டாக்டர் அவரும் கிறிஸ்டின் தான். நான் போயிட்டு அவரிடத்துல செக் பண்ணும்போது உடனே சொல்லிட்டாரு. இது மாரி "பா இது சளி இருக்குது. சீக்கிரமா இத பார்த்துரு. இது ஒண்ணும் சிச்சுவேஷன்ல உனக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். வயசாகும்போது இன்னும் நீ 20 வயசு, 22 வயசுலயே அது இறக்குற சூழ்நிலை ஆயிடும். அத சீக்கிரமா பாரு. உன்னுடைய கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இருந்தா, எந்த கடவுளை வேண்டுறியோ அந்த கடவுள் உன்னை காப்பாற்றுவார்" என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மாற்றம் தான் அந்த இடத்துல ஜீவனை கொடுத்து அந்த இடத்துல காப்பாற்றினார். இந்து சாமிகளை எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க காசு கேட்பாங்க. 15,000 இது மாரி நான் மந்திரம் உனக்கு எடுக்கிறேன். இந்த நோயை நான் சுகமாக்குறேன் சொல்லுவாங்க. அவங்க இடத்துல போய் கை கொடுக்கிறத விட நான் முட்டி போட்டு ஜெபித்தேன். ஆனா அந்த இடத்துல ஏசப்பா என்னை விடுவித்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த காசும் இல்ல. மாத்திரை இலவசமான மருத்துவத்தை ஆண்டவர் பார்த்து எனக்கு குடுத்து, இப்ப நான் வெளியே போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தேன்னா எப்படியும் எனக்கு ஒரு 1,00,000 2,00,000 ஆயிடும் எப்படியோ. அங்க ஆப்ரேஷன் பண்ண எப்படிலாம். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாம, கத்தி எதுவுமே படாம ஆண்டவர் இந்த இடத்துல விடுவித்தார். உங்களையும் விடுவிப்பார். இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பேரையும் இயேசப்பா விடுவிப்பார். அதான் வசனம் ஒண்ணு சொல்கிறது. மத்தேயு 4:15 வசனம் சொல்லுது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதே போல என் வாழ்க்கையில ஒரு இருளா இருந்த வாழ்க்கையில இயேசு எனக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தார். இந்த வெளியிலும் கூட இருளான வாழ்க்கையா இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல கடைசி காலம். அந்த காலத்திலும் இயேசு ஒருபோதும் நம்மளை விடுவிக்கிறார். இப்பொழுது வந்திருக்கிறார். உங்களை சுகமாக்குறா வந்துடுறார். இப்பொழுதும் எல்லாமே ஒரு வியாதியில இருப்போம். எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனையில, கடன் பிரச்சனையில எல்லாவற்றிலும் இருப்போம். எல்லா பிரச்சனை சூழ்நிலை பார்க்கிலும் இயேசு பெரியவரா இருக்கிறார். இயேசுவை அவரு இப்பொழுதும் எந்த பாவத்தில் இருந்தாலும் விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எப்படி குணமாக்குற தேவன்னா, சர்வத்தையும் படைத்தவர். இந்த உலகம் அவருக்கு உண்டா இருக்கிறது. இந்த உலகத்தையும் அவர் படைத்தவர். இந்த உலகத்துல எந்த மூலையில நம்ம இருந்தாலும் அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த மறைவான பாவம் செஞ்சாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அவரிடத்துல போய் நம்ம மனுஷனிடத்துல போனாலும் மனுஷன் என்ன சொல்லுவானா, இப்பொழுது நம்ம பேசுற வார்த்தையை என்ன பண்ணுவானா, நீ போடா, இதெல்லாம் ஒண்ணு நீ சொல்றியா என்று சொல்லி மறுதலித்துதான் போவான். ஆனாலும் இயேசு போனாலும் நீ எவ்வளவு அவர் இடத்துல பாவம் செய்தாலும், எவ்வளவு தவறு செஞ்சாலும் அந்த பாவத்தை அவர் மறந்து மீண்டும் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்ற மனுஷனிடத்துல நீ போயிட்டு எவ்வளவு நீ பேசினாலும் மனுஷன் என்ன சொல்றானா, போ அப்படிதான் சொல்லுவான். ஆனா இயேசு ஒருபோதும் அப்படி சொல்லவே இல்லை. நானும் எவ்வளவு தவறுகள் பண்ணேன். இப்ப கூட எவ்வளவு தவறுகள் அவரிடத்துல ஜெபம் பண்ண மாட்டேன். ஆனா ஜெபம் பண்ணலாம் சரி. அவரிடத்துல போகும்போது அப்பா என்று கூப்பிடும் போது கைகளை உயர்த்தி 2 நிமிஷம் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இப்ப கூட எங்க அண்ணன் வீட்டுக்கே வருது இல்ல. அவர் ரொம்ப நாட்களா அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால்ல லாடு வச்சிருந்தாங்க. 2014 ஆனது. ரொம்ப நாளா வீட்டுக்கே வரல, சம்பளமும் தரல. ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துங்க கரிகரையில. அந்த வேலையில பழைய வீடு இருக்கும்போது வேலை செஞ்சு கொண்டிருந்தாரு. அப்புறம் ஒரு 10 வருஷமா அந்த வீடை விட்டு நாங்க காலி பண்ணி அந்த வீட்டுல இருந்து ஒரு 2 வருஷமா இப்ப புது வீடு வந்திருக்கோம். அந்த வீட்டுல இருக்கும்போது அவன் வேலை செய்யற இடத்திலே இருந்தான் என்று அப்படியே விட்டோம். ஆனாலும் ஏசப்பா இந்த வெளியிலும் கூட அந்த 2 வருஷம் அந்த வேலை பார்த்துட்டு அதுக்காக ஜெபித்து இருந்தோம். அண்ணன் வீட்டுக்கே வரமாட்டாரு என்று ஜபம் பண்ணி கொண்டிருந்தோம். ரொம்ப நாளா ஜபம் பண்ணி சர்ச்சிலும் சொல்லி ஜபம் பண்ண சொன்னோம். ரீசெண்டா அந்த வேலையை விட்டு ரெடியூஸ் டோல்கேட்டை போயிட்டு தங்கினார் அண்ணன்.
தங்கி ஒரு 3 நாள் 4 நாள் போன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்பொழுதும் வீட்டுல இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு அந்த இடத்திலும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எவ்வளவு பலியான ஒரு மனுஷனை பழைய ஜெபங்களை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல முடிவு தர தாமதமே ஆவல அந்த ஜெபம். உடனே ஏசப்பா இந்த நாளிலும் என் அண்ணன் எங்க இருக்கிறான் அங்க வீட்டுக்கு கொண்டு வாங்கப்பா சொன்னேன். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து இந்த இடத்துலயும் வீட்டுல இருக்கிறார் அண்ணன். எவ்வளவு பெரிய சாட்சிகள் அவரை பற்றி சொல்ல ஒரு சாட்சியும் போதாது. ஒரு சின்ன அற்புதம் கூட அவரால செய்ய முடியாத ஒன்றும் இல்ல. பெரிய அற்புதத்தை தான் செய்வாரு. இன்றைக்கு நம்ம கேட்க ஒரு ஏளனமா கேட்போம். ஆண்டவரே எனக்கு இது செய்யணும், ஆண்டவரே இது பண்ணணும். எவ்வளவு பேர் ஜபிப்பீங்க. ஜபத்தை பார்க்கிலும் இயேசு உங்களுக்கு பெரிதான அற்புதங்கள் ஏன் செய்வார். இந்த நாளிலும் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வெளியிலும் கூட அவர் எவ்வளவு பெரிய தெய்வம். ஆனா அவரை ஒருபோதும் நாம் பார்க்க மாட்டோம். இந்த உலகத்துல எல்லா மனுஷனையும் பார்ப்போம். எல்லா இடத்துலயும் போயிட்டு இந்த சாமி அந்த சாமி இந்த சாமி இங்க போனா கிடைக்கும் என்று போவோம். ஆனா அந்த இடத்துல ஒரு இலைப்பாறுதல் மாற்றம்லாம் கிடைக்கும். ஆனா வருத்தமோ பாரமோ உங்களுக்கு பின்தொடர்ந்துதான் இருக்கும். ஏன் அதுனா நம்ம போறோம், சும்மா ஒரு கோயிலுக்கு போறோம், சும்மா உக்காடுறோம், அந்த இடத்துல ஒரு ஆறுகள் நினைக்கிறோம். ஆனா அந்த ஆறுகளே இல்ல. உங்களை யூஸ் பண்ற அநேக அசுத்தாவிகள் மாற்றம் தான் அது உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு மாற்றம் ஒரு அபிஷேகத்தினால் உங்கள் மேல் ஒரு கிரீடத்தை வைத்து இன்றைக்கும் அவர் உங்களை அழகு பார்க்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல நீங்க அந்த படுற பாரங்கள், படுற கஷ்டங்கள், ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு நோய்கள், எவ்வளவு போராட்டங்கள், ஒரு சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஜீவனும் நம்ம நிற்கிறோம்னா நீங்களும் ஜீவனோட இருக்கிற தேவனுடைய கிருபை. ஆனா இந்த வருகை சீக்கிரமா இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து எவ்வளவு சீக்கிரம் வர போறார். இன்றைக்கு ராத்திரியிலே வந்து அவர் வந்து நின்றால் இன்றைக்கு நம்மளை அவர் கொண்டு போகிற ஆயத்தமா நாம ஆயத்தப்படணும். அவருக்கு ஆயத்தமா இருக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். இன்றைக்கு பாவத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி இந்த இடத்துல இயேசுவை நோக்கி பாருங்க. பழைய பதவியில சபைகளுக்கு போயிட்டு இயேசு யார் என்று அறிந்து கொள்ளுங்க. இல்ல வீட்டிலே நீங்க முட்டி போட்டு 2 நிமிஷம் அப்பா என்னை மன்னிங்கப்பா என்று சொன்னா அவர் மன்னிப்பா. இன்றைக்கே புதிய ரட்சிப்பை தருவா. இன்றைக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்க அறிந்து கொள்ள முடியும். அதனால் குறித்து இந்த நாளிலும் கூட ஆண்டவரின் ஒரு சாட்சியுடன் நிற்க வைத்த கிருபைகளுக்காய் நன்றி. இவரையும் கேட்ட அநேக பேர்களுக்காய் நன்றி. குடும்பத்தையும் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.